ஆல் இண்டியா ரேடியோ இலக்கியம் பேசுவோம். இந்த வார இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் எழுத்தாளர் எம் அப்பனசாமி அவர்கள். உடன் உரையாடுகிறார் அருணன். வணக்கம் நேயர்களே, இன்றைய நம்முடைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் எழுத்தாளர் அப்பனசாமி அவர்கள். நாவல், சிறுகதைகள், மொழிபெயர்ப்புகள், குழந்தை இலக்கியம், கல்வி சார்ந்த கட்டுரைகள், வரலாறு தொடர்பான கட்டுரைகள் என பலவிதமான படைப்பு வடிவங்களில் எழுதி வருபவர் அப்பனசாமி. வணக்கம் அப்பனசாமி அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். இளமையில உங்களுக்கு இலக்கியம் எப்படி பரிச்சயம் ஆகுது? உங்களை இலக்கியத்தை நோக்கி ஆற்றுப்படுத்தியவர்கள் யாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க எந்த ஊர்ல பிறந்த? அதாவது நான் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி நான் வளர்ந்த ஊர். பிறந்தது அருகில் உள்ள கிராமம். இந்த நான் வாழும் பகுதியை கரிசல் பூமி என்று சொல்வார்கள். ஆனால் கரிசலில் பிறந்து வளர்ந்தவன் நான். எனக்கு பள்ளி பருவத்திலேயே நூலகம் செல்லும் பழக்கம் ஏற்பட்டது. நாங்கள் இருந்த தெருவிலேயே ஒரு அரசு பொது நூலகம் இருந்தது. அங்கு செல்லக்கூடிய பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. அங்கு நான் கதை புத்தகங்களையும் செய்தித்தாள்களையும் படிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தேன். முதலில் அந்த சிறு குழந்தைமைக்கே உரிய படக்கதைகள், அம்புலி மாமா, வாண்டு மாமா என்றுதான் எனது வாசிப்பு இருந்தது. நாளிதழ்களிலும் வரக்கூடிய படக்கதைகளை வாசிப்பது, அந்த துணுக்குகளை வாசிப்பது என்று இருந்தது. படிப்படியாக பெரியவர்கள் வாசிக்கக்கூடிய கதைகளின் மீதும் ஆர்வம் ஏற்பட்டு அப்படி வாசிக்க ஆரம்பித்தேன். தொடக்கத்தில் எனக்கு அந்த எழுத்தாளர்கள், ஆளுமைகள் பற்றி எதுவும் தெரியாது. ஒரு கட்டத்தில் நான் புதுமைப்பித்தனையும் ஜெயகாந்தனையும் வந்து அடைந்தேன். புதுமைப்பித்தனில் காணப்படக்கூடிய அந்த யதார்த்தவாதம், நடையும், எல்லல் துணியும் என்னை கவர்ந்தது. அதே நேரத்தில் ஜெயகாந்தனிடம் காணக்கூடிய அந்த சமூக விமர்சனமும் சிம்ம குரலும் எனக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. இப்படியாக தொடர்ந்து என்னுடைய வாசிப்பு என்பது கல்கி, பார்த்தசாரதி, அகிலன் என்று விரிவடைந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் தினசரி செய்திகளையும் வாசித்து பொழுது இந்த செய்திகளை இப்படி கதையாக எழுதினால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் மனதுக்குள்ளேயே கதைகள் எழுதி பார்த்த அனுபவங்கள் உண்டு. ஆனால் அதை எழுதக்கூடிய துணிச்சல் எனக்கு வரவில்லை. அந்த துணிச்சலை எனக்கு ஏற்படுத்தியவர் கரிசல் இலக்கிய சக்கரவர்த்தி, எங்களது முன்னட்டியர் கி ராஜநாராயணன் அவர்கள்தான். அவர் எப்படி எனக்கு பழக்கம் என்றால், அவருடைய இப்போ கோயில்பட்டி என்றாலே உங்களுக்கு தெரியும், அங்கு ஒரு பெரிய இலக்கிய குழாம் இருந்தது. எங்களுக்கு முன்னால் கீழாவின் வழித்தொட்டு பா ஜெயப்பிரகாசம், பூமணி போன்ற எழுத்தாளர்கள், தேவதச்சன் போன்ற கவிஞர்கள் எல்லாம் அங்கு இருந்தார்கள். அந்த எங்களுக்கு முன்னால் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் இப்படி அதே நேரத்தில் என்னோடு படிக்கக்கூடிய எனது தெருவில் வளர்ந்த எனது நண்பர்கள் குழாமுமே கூட இலக்கியத்தின் பால் ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. ஸோ இவர்களையெல்லாம் கண்டு எடுத்து அவர்களோடு பழகிய பொழுதுதான் நான் கி ராஜநாராயணா பற்றி அறிந்து, அவரை சரியாக சொல்ல போனால் அவருடைய மணிவிழா சமயத்தில் அவரை சென்று பார்த்தோம். நண்பர்கள் குழாமாக சென்று பார்த்து அந்த மணிவிழாவை அவருக்கு அந்த வாழ்த்து பெற வேண்டும் என்பதற்காக போனோம். இப்படித்தான் அந்த பழக்கம் எங்களுக்கு ஏற்பட்டது. அவர் ஊக்குவித்தார், வாசிப்பையும் எழுத்தையும் ஊக்குவித்தார். அப்படி ஒரு கூச்சம் எனக்கு இருந்தது. அப்போ என்ன சொல்வார் அப்படின்னா, எழுத்துங்கிறது கம்ப சூத்திரம் இல்லையா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லையா, எழுத வரும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தினார். அப்படித்தான் நான் எழுத ஆரம்பித்தேன். எனது நண்பர்களும் எழுத ஆரம்பித்தார்கள். முதல்ல என்ன படைப்பு எழுதினீங்க? முதலில் ஒரு சிறுகதை தான் எழுதினேன். ஒரு சிறுகதை தான் 1981ஆம் ஆண்டு வாழ்க்கை என்ற தலைப்பில் செம்மலரில் வெளியானது அந்த கதை. இப்படி கீரா தான் உங்களுக்கு தொடக்கி வைத்திருக்கிறார் உங்க இலக்கிய வாழ்க்கை, எழுத்து வாழ்க்கை. ஆமா, நிச்சயமா. அதுதான் அவர் தான் உங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லலாம். நிச்சயமா. அப்பனசாமி அவர்களே, பேர் சொல்லும் நெல்லை சீமை அப்படின்ற உங்க நூலை பார்த்தேன். இந்த நூல் உருவான அந்த பின்புலம் சொல்லுங்க. அந்த நூல்லேருந்து சில பத்திகளை எங்கள் நேயர்களுக்கு வாசித்து காட்டுங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு வட்டாரத்தினுடைய வரலாறை எழுதணும்னு எப்படி ஒரு எண்ணம் வந்தது? பொதுவாக நமக்கு வரலாறு என்று கற்பிக்கப்படுவது மன்னர்களின் வாழ்க்கை, அவர்கள் ஈடுபட்ட போர்கள், அடைந்த வெற்றிகள்,
தோல்விகள், அவர்களது சாம்ராஜ்யத்தின் விரிவாக்கம், சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சிகள், மன்னர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த தகவல்கள், இது போன்ற தகவல்களின் தொகுப்பாகத்தான் நமக்கு வரலாறு என்று கற்பிக்கப்பட்டு வந்தது. ஆனால் உண்மையான வரலாறு என்பது மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த கீழ்த்தட்டு மக்களின் அசைவுகள், வாழ்க்கையை பற்றிய வரலாறு என்பது மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்கிறது. இந்த வரலாறு என்பது எங்கு இருக்கிறது என்றால், அடித்தட்டு மக்கள் தங்களுக்குள் காலம் காலமாக புதைத்து வைத்திருக்கக்கூடிய நினைவு தொடர்களில் இருக்கிறது. அவர்களது வாழ்க்கை வட்ட சடங்குகளில் பயன்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்களில் இருக்கிறது. அவர்கள் தவிர்க்காமல் வழிபடக்கூடிய சிறு தெய்வங்களிடம் இருக்கிறது. அவர்களிடம் புழங்கக்கூடிய கதைப்பாடல்கள், தொன்மங்கள், பழமொழிகள், விடுகதைகள் இவற்றில் இருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு தனி வரலாறு இருக்கிறது. ஏன் மரம், செடி, கொடிகளுக்கும் கூட வரலாறு உண்டு. அந்தந்த பகுதியில் விளையக்கூடிய விளைச்சலில், வேளாண்மையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் கூட வரலாறு இருக்கிறது. ஸோ இந்த வரலாறுகளை எல்லாம் தொகுக்கப்பட வேண்டுமானால் நாம் மக்களிடம் சென்று ஆய்வு செய்ய வேண்டும். இப்படியான உள்ளூர் வரலாறுகள் தொகுக்கப்படாமல் இருந்தது. இது ஒரு அண்மை காலத்தில் இந்த பணியை தொடங்கப்பட்டது. நானும் இப்பணியில் ஈடுபட்டு வாய்மொழி வரலாறாக நூல்களை எழுதியுள்ளேன். பெயர் சொல்லும் நெல்லை சீமை, தென்பறை முதல் வெண்மணி வரை, பரம்பரை, இந்த 3 நூல்கள் வந்திருக்கின்றன. இவற்றில் பெயர் சொல்லும் நெல்லை சீமை என்ற புத்தகம் தினமலர் நாளிதழின் நெல்லை பதிப்பின் ஞாயிறு இணைப்புதலில் ஒரு தொடர் எழுதும்படி என்னை கேட்டுக்கொண்டனர். நான் அந்த நெல்லை சீமையை பற்றி உள்ளூர் வரலாறுகளை எழுத இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன். நெல்லை சீமை என்பது இன்றைய நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கியது. இது நெல்லை சீமை என்பது காலனி ஆட்சி காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் அமைத்து கொண்ட நிலப்பரப்பு. அதே நேரத்தில் இதற்கென்று ஒரு பண்பாட்டு வரலாறும் உண்டு. இதையொட்டி நான் அந்த நெல்லை சீமையில் உள்ளடக்கிய பல பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள மக்களிடம் புழங்கப்படும் உள்ளூர் வரலாறுகள், அவர்களுடைய வாய்மொழி கதைகள், அவர்களுடைய தொன்மங்கள், அவர்களுடைய வழக்காறுகள், அவர்களுடைய வழிபாட்டு முறைகள், சடங்குகள் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் நடைபெற்ற முக்கியமான உள்ளூர் நினைவுகள், இது அங்குள்ள பண்பாட்டில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையெல்லாம் தொகுத்து எழுதினேன். இதற்காக நான் நெல்லை சீமையின் பல இடங்களுக்கு, ஏராளமான இடங்களுக்கு நேரில் சென்று கள ஆய்வு செய்துள்ளேன். அதோடு நெல்லை சீமை குறித்து காலனி ஆட்சியில் காலத்தில் ஆட்சியர்களால் அவர்களது பயன்பாட்டுக்காக பதிவு செய்யப்பட்ட முக்கியமான நூல்களும் எனக்கு உதவியாக இருந்தன. இவ்வாறு 75 வாரங்கள் அந்த தொடர் வெளிவந்தது. இப்போ இந்த வரலாற்றை இப்படி பார்க்க வேண்டும், வழக்கமான ஒரு பார்வையில் மன்னர்கள் சார்ந்து பார்க்காமல் மக்கள் சார்ந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு கிடைத்தது? எனக்கு ஏற்கனவே நான் தினசரி இதழ்கள் வாசிப்பதன் மூலமாக ஓரளவு சமூகத்தின் இது இயக்கங்கள் குறித்த அக்கறையும் எனக்கு இருந்தது. அதன் காரணமாக நான் இடதுசாரி கொள்கையாலும் முற்போக்கு கொள்கையாலும் கவரப்பட்டு அன்பாண்டிய நூல்களையும் வாசித்தேன். அதில் டிடி கோசம்பியினுடைய நூல்களை வாசிக்கும் பொழுது அவர்தான் இந்திய நவீன வரலாற்று எழுதுதலின் தந்தை ஆவார். அவர் இதற்காக நவீன அறிவியல் முறைகளை பயன்படுத்தி இந்திய வரலாற்றை மறுகட்டமைப்பு செய்ய முற்பட்டார். அண்மையில் இவருடைய பணிகளை ஆய்வு செய்து ஒரு நூல் எழுதியுள்ளேன். அதன் தலைப்பு வரலாறு, பண்பாடு, அறிவியல், டிடி கோசம்பி அவர்களின் வாழ்க்கையும் ஆய்வுகளும் என்பது தலைப்பு. இந்த இதிலே கூட நான் முன்னுரையிலே குறிப்பிட்டிருப்பேன். அது இந்திய வரலாறும் தென்னிந்திய வரலாறும் ஒப்பிட்டு நோக்கக்கூடிய அளவிலே இப்போ இந்திய வரலாற்றிலே நாம் வேதகாலம் என்று 1500 முதல் 200 வரை சொல்கிறோம், கிமு. இப்போ இதே காலகட்டத்தில் தென்னிந்தியாவிலே ஆதிச்சநல்லூர் அருகிலே நகர நாகரிகம் தோன்றுகின்றது. இங்கு பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இங்கு காணப்படுகின்றன. அதே போல ஆவைதிய மதங்கள் என்று சொல்லக்கூடிய பௌத்த சமண மதங்கள் தோன்றிய கிமு 600 வாக்கில் இங்கும் நகர நாகரிகங்கள் செலுத்து உருவாகி இருப்பதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் பொதுவாக கிமு 200 முதல் கிமு 200 வரை வட இந்தியாவில் ஒரு
வைதிக மதத்தின் ஆதிக்கம் உருவானது, அதனுடைய பரவலாக்கம் இருந்தது. இதே காலத்தில் இங்கு மூவேந்தர்கள் ஆட்சி நடத்தினார்கள். அரை இலக்கியங்கள் என்று சொல்லத்தக்க திருக்குறள் முதல் அரை இலக்கியங்கள் ஆதிச்சூடி வரை இலக்கியங்கள் எழுதப்பட்டன. அதே போல கிமு 300 வாக்கில் மகத ஆட்சி அங்கு நடந்து கொண்டிருந்த போது இங்கு நாம் சங்க இலக்கியங்களை என்று படைத்து அளித்திருக்கிறோம். இப்படியாக இந்த வரலாற்றை ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். எப்போதுமே ஒரு ஒன்றோடொன்று ஒப்பு நோக்கி ஆய்வு செய்யும் பொழுதுதான் அந்த காலத்தோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற முறைகளையும் நான் கண்டுகொண்டேன். அப்பண்ணசாமி அவர்களே, நீங்கள் சிறுகதை எழுதியிருக்கிறீர்கள், கட்டுரைகள் எழுதுகிறீர்கள், மொழிபெயர்ப்புகளும் செய்திருக்கிறீர்கள். நாவல் எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுது வந்தது? 2016 உங்களுடைய நாவல் வெளிவந்திருக்கிறது. அந்த நாவல் பற்றி சொல்லுங்கள். அதாவது நான் ஏற்கனவே கூறியபடி 1980 என் முதல் சிறுகதை வெளியானாலும் எனது நாவல் வெளியாக 32 ஆண்டுகள் ஆனது. இதற்கு இடையிலே ஏற்பட்ட வாழ்க்கையிலும் பல்வேறு ஏற்பட்ட விஷயங்களை என்னோட நாவல் பற்றி யோசிக்க முடியாமல் இருந்தது. வேலை நிமித்தம் சென்னை 30 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. நான் ஒரு ஊடக பணியில் இருந்ததால் இதுபோல படைப்பு இலக்கியங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை. என்னுடைய ஆர்வங்களும் வரலாறு சார்ந்து ஆய்வு சார்ந்து திரும்பிவிட்டது. இருந்தாலும் எனக்குள் இந்த நாவல் என்பது 10 ஆண்டுகளாக உள்ளேயே இருந்தது. நான் வாழ்ந்த கரிசல் பூமியை வாழ்க்கையை பற்றி எழுத வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அது தொடர்பான தேடலில் இருந்தேன். இப்படித்தான் எனது முதல் நாவல் உருவானது. அதனுடைய கதை கலன் என்ன, எங்க நடக்குது கதை? இந்த நாவலின் தலைப்பு கொடக்கோனார் கொலை வழக்கு. பொதுவாக நமது நாட்டில், குறிப்பாக தென்னிந்தியாவின் நவீன வரலாற்றில் 2 முக்கியமான நிகழ்வுகள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தின. ஒன்று ஐரோப்பியர் வருகை, இரண்டாவது ரயில் பாதை அமைப்பு. ஐரோப்பியர் வருகையை ஒட்டி குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்று வணிகம், கடல் சார்ந்த முற்று வணிகம் போன்றவற்றில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அவர்களுடைய வருகை மற்றும் நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய வணிகர்களும் பிற வணிகர்களும் அங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்றனர். இதுபோன்று நிறைய நடந்திருக்கிறது. இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்ட பிறகு அந்த ரயில் வருகையை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. குறிப்பாக சொல்லப்போனால் புதிய நகரங்கள், 3வது நகரமாக்கம் என்று சொல்லக்கூடிய வகையிலே புதிய நகரங்கள் இந்த பாதையின் இரு பக்கங்களிலும் உருவாகின. அப்படி உருவான ஒரு நகரமும் முன்னர் கூறியபடி அந்த ஐரோப்பியர் வருகையால் இடம்பெயர்ந்தவர்கள் உருவான 2 நகரங்களிலும் சார்ந்த இந்த கதை நடக்கிறது. குறிப்பாக எனது கரிசல் மண்ணின் கடந்த 200 ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்களையே இந்த கதை குறிப்பிடுகிறது. இதில் பல்வேறு தொன்மங்களை இந்த நாவலில் பயன்படுத்தியிருக்கீங்க, பற்றி சொல்லுங்களேன். தொன்மங்கள் என்பது பொதுவாக பெண்களில் வாழ்க்கை, அதாவது ஒரு பெண்களிடம் நாம் காணக்கூடிய, நாம் புகழ்ந்து மதிக்கக்கூடிய, அவர்களை தாயாகவும் தெய்வமாகவும் மதிக்கிறோம், அவருடைய அழகுக்கு மதிப்பு கொடுக்கிறோம், அவருடைய கற்புக்கு மதிப்பு கொடுக்கிறோம். ஆனால் இதெல்லாமே பெண்களுக்கு சங்கிலிகளாக இருக்கின்றன. எதெல்லாம் பெண்களுக்கு பாசிட்டிவ் என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் உண்மையிலேயே எதிராக இருக்கின்றன. அப்படி அதை குறியீடாக கொள்வதற்காகத்தான் நான் தொன்மங்களை இதில் பயன்படுத்தி இருக்கிறேன். இதிலே தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெண்களின் நீளமான தலைமயிர் ஒவ்வொரு அந்த தொன்மங்களிலே சலனம் செய்து கொண்டே இருக்கும். இந்த அழகுக்காக நாம் பார்க்கக்கூடிய அந்த கேசம் என்பது, நாம் மயங்கக்கூடிய அந்த கேசம் என்பது காலங்காலமாக எப்படி பெண்களின் வாழ்க்கையில் தலையிட்டு கூண்டுக்குள் அடக்கி செய்கிறது என்பதற்காக நான் இந்த தொன்மங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி கொண்டே இருப்பேன். இந்த நாவலிலே வரக்கூடிய ஒரு முக்கிய அந்த சொல்கிறோம் அல்லவா, அந்த ஒரு கொலை என்று, அதற்கான காரணமாகவே கூட அந்த தலைமயிர் இருக்கிறது. இந்த பெண்களின் இந்த அடிமைத்தனத்தின் குறியீடாக நான் இந்த தொன்மங்களை பயன்படுத்தி நான் குறிப்பிட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உங்களுடைய நாவல் ஒரு முக்கியமான ஒரு வரவாக தமிழ் இலக்கிய பரப்பில் கருதப்படுகிறது. அப்பண்ணசாமி அவர்களே, மொழிபெயர்ப்புகள், பலதரப்பட்ட மொழிபெயர்ப்புகள் செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் இட்டாலோ கால்வினோவின் சிலந்திகளின் கூடுகளுக்கு செல்லும் பாதை, அந்த நாவலை தமிழுக்கு தந்திருக்கீங்க. அந்த நாவலை பற்றி சொல்லுங்கள். அது என்ன மாதிரியான ஒரு கதைக்கலனில் அந்த நாவல் செல்கிறது? எனது வாழ்க்கையில் மொழிபெயர்ப்பு என்பது ஒரு முக்கியமான பணியாக இருந்திருக்கிறது. கல்வி, வரலாறு, அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல் என்று குழந்தை இலக்கியம் ஒரு 20க்கும் அதிகமான நூல்கள் மொழியாக்கம் செய்துள்ளேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த
நாவல் மொழியாக்கம் என்பது வந்துள்ளது. அந்த இட்டாலா கால்வினா என்பவர் இத்தாலியைச் சேர்ந்தவர். அவர் நோபல் பரிசு பெற்றவர். மேட்ரிக்கல் ரியலிசம் என்ற வடிவத்தை பயன்படுத்திய முன்னோடிகளின் ஒருவர். ஆனால் அவருடைய முதல் நாவல் என்பது யதார்த்தவாத நாவல். அவர் மெக்சிகோவில் அவருடைய தந்தையார் மெக்சிகோவுக்கு சென்றதால் அங்கு வாழ்ந்துவிட்டு இங்கு இத்தாலிக்கு திரும்பிய பொழுது இத்தாலியில் நிலவிய அரசியல் சமூக சூழல்கள் அவரை பாதிக்கிறது. அவர் அங்குள்ள முற்போக்கு இயக்கங்களோடு இணைந்து செயல்படுகிறார். அந்த ஆரம்ப கட்டங்களில் நடைபெற்ற அந்த நாஜிகளுக்கு எதிரான இயக்கங்களில் எவ்வாறு உள்ளூர் மக்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதுதான் அந்த சிலந்திகளின் கூடுகளுக்கு செல்லும் பாதை என்ற அந்த நாவல். அங்கே பெருவாரியான இராணுவம் என்பது இப்போ நாஜிகளோடு இருக்கிறது. ஜெர்மானிய இராணுவமும் அங்கு முகாமிட்டு இருக்கிறது. மக்கள் என்பவர் வாழ முடியாமல் ரகசியமாக வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு படை அமைக்கப்படுகிறது. இந்த படையில் யார் யார் சேர்கிறார்கள் என்றால் அங்குள்ள அடித்தட்டு மக்கள், திருடர்கள் என்று தண்டிக்கப்பட்டவர்கள், போக்கிரிகள் என்று தண்டிக்கப்பட்டவர்கள், பிச்சைக்காரர்கள், அது மட்டுமல்ல பல இழிதொழில்களில் ஈடுபட்டவர்கள், வாழ முடியாதவர்கள் என்று தனித்து விடப்பட்டவர்கள், உதிரிகள் என்று சொல்வோம் அல்லவா, அவர்களை கொண்டு அந்த படைகள் அமைக்கப்படுகிறது. இப்படி ஒரு படையிலே ஒரு அனாதை சிறுவன் 11 வயது பின்னி என்பவன் போய் சேர வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படுகிறது. அந்த பின்னி என்பவனும் மிகவும் இழிவான சூழலிலிருந்து சொந்த சகோதரியே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை அவலமாக இருக்கிறது. அவனுடைய அந்த குழந்தை மனதில் இருந்து அந்த இத்தாலியை நாடக ஆசிரியர் பார்க்கிறார். இது எனக்கு இந்த நாவலை மொழிபெயர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தியது. ஸோ அதனாலேயே அந்த நாவலை நான் மொழியாக்கம் செய்தேன். அப்பனசாமி அவர்களே, உங்களுடைய சிறுகதை தொகுதிகள் வனாந்தரம், பேனா தொலைந்து போனது, நிஜநாயகனும் ரீல் நாயகனும் ஆகிய தொகுப்புகள் வெளியிட்டிருக்கீங்க. உங்கள் சிறுகதைகளை என்ன மாதிரியான ஒரு பேசுபொருள், அது எந்த மாதிரியான ஒரு கதை கருக்களை வைத்து எழுதுகிறீர்கள்? அதில் குறிப்பிடத்தக்க ஒரு 2 சிறுகதைகளை சொல்லுவாங்க. அதாவது எனது இந்த சிறுகதைகள் என்பது முன்னையிலே கூறியது போல புதுமைப்பித்தன், கூப்பாரா மட்டுமல்லாமல் உலகத்திலே இந்த சிறுகதை படைத்த மேடைகள் ஆண்டன் செக்காவ், மிர்கார்கி இப்படி போன்றவர்களை வாசித்து அதிலே உருகி இருந்தவன் நான். ஆனால் அதிகமாக சிறுகதைகள் எழுதவில்லை. ஆனால் சிறுகதைகளில் அது போன்ற சோதனை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். நிறைய கதைகள் எழுதவில்லை, ஒரு 35-40 கதைகள்லாம் எழுதியிருப்பேன். என்னுடைய கதைகளில் பெரும்பாலும் தொடக்க கால கதைகளில் குழந்தைகளின் மனநிலை, குழந்தைகள் உலகம் என்பது முக்கியமான பங்கெடுத்திருக்கும். அதே போல பெண்களின் பாடுகளும் முக்கியமான பங்கெடுத்திருக்கும். தற்போது அதையும் அந்த எல்லையை இன்னும் விரிவாக்கி எழுதி கொண்டிருக்கிறேன். நவீன வாழ்க்கையின் பாடுகளையும் சேர்த்து எழுதி கொண்டிருக்கிறார். அப்படி அண்மையில் எழுதிய ஒரு கதை நான் ஊருக்கு போய்கொண்டிருக்கிறேன் என்பது. இன்றைய காலத்தில் நாம் நகரங்களில் வாழ்வர்கள் எல்லோருமே புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்கள் தான். சொந்த மண்ணை வேற இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கோ இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் சொந்த ஊர்களும் காணாமல் போய் கொண்டிருக்கின்றன என்கிற அனுபவம் தான் அந்த கதையாக எழுதியிருக்கிறேன். அதில் உள்ள பகுதியை மட்டும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சென்னையிலிருந்து ஒருவன் ஊர் திரும்பி கொண்டிருக்கிறான். நீண்ட காலம் கழித்து அந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகான அவனுடைய பயணம் என்பது எப்படி இருக்கிறது என்பதுதான் அவனுடைய மனப்பதிவுகள். சிறு நகரங்கள் குறுக்கிடும் போது மரங்களிலும் செடிகளிலும் தொங்கும் கிழிந்த கேரி பேக்குகளும் பெப்சி கோக் பாட்டில்களும் வரவேற்கும் சிறு கொடிகள், தானிய நாற்றுகளின் முகங்களை பிளாஸ்டிக் பைகள் மூடி அவை மூச்சு திணறும் அவஸ்தைகளையும் காண்கிறேன். சாலைகளின் அகலம் விழுந்து கொண்டே இருக்கிறது. குறுக்கிடும் கிராமங்களையும் சிறு நகரங்களையும் தீண்டத்தகாதவைகளாக்கி மிக வேகமாக பாலங்களில் ஏறி விலகிச் செல்கின்றன பைபாஸ் சாலைகள். இமயமலை முதல் தென்கடல் முனை வரை பைபாஸ் பயணம்தான். வாழ்க்கையே பைபாஸ். இந்த பைபாஸில் எவன் ஒருவன் இறங்குகிறானோ அவன்தான் நகர வாழ்க்கையிலிருந்து தப்பித்து கிராமத்தை காண முடியும். முன்பெல்லாம் நல்ல மழை பெய்த காலங்களில் காட்டாறுகள், கம்மாய்களில் மறுகாய் பெருக்கெடுத்து சாலைகளில் வெள்ளம் ஓடும். அவற்றுக்கு மரியாதை செய்யாமல் வாகனங்கள் செல்ல முடியாது. இல்லாவிட்டால் வெள்ளம் வெகுண்டெழுந்து சாலைகளை அடித்து சென்றுவிடும். அதேபோல வெள்ளாமை முடிந்த நாட்களில் பயணம் இருந்தால் அறுத்த கம்பு சோள நாற்றுகள்
தார் சாலைகளில் விரித்து வைக்கப்பட்டிருக்கும். ரோட்டோரத்தில் தொளி அடிப்பதையும் தானியங்களை ரோட்டில் களம் பரப்பியிருப்பதையும் காண முடியும். அப்பயணம் முழுவதுமே மழை மணமும் வெள்ளாமை மணமும் சேர்ந்து பயணிக்கும். மாடுகள், வண்டிகள், அம்பாரங்கள் என்ற அக்காட்சிகள் இப்போது காணாமலேயே போய்விட்டன. இப்போதும் நான் பைபாஸில்தான் இறங்கி விடப்பட்டிருக்கிறேன், அல்லது பைபாஸ் பயணத்தில் இருந்து தப்பித்திருக்கிறேன். அந்த அதிகாலை நேரத்தில் மணல் ஓடையை தாண்டி ஊருக்குள் நடக்கிறேன். அற்றுவான வெளியில் உண்டியலில் இருந்து மேலிருந்து வரும் தங்க நாணயம் போல் சூரியன் மேல் கிளம்புகிறது. அது எப்போதும் எனக்கு உற்சாகமளிக்கிறது. முன்பெல்லாம் அந்த உதய நேரத்தில் ஊருக்கு வெளியே உள்ள இந்த மணல் ஓடை வரை கிழக்கு நோக்கி நீண்ட தூரம் நடந்து வருவேன். கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்தபடி நடப்பேன். சிறு வயது முதல் இந்த பழக்கம் இருந்தது. நடக்கத் தொடங்கும் போது மனம் மிகவும் சோர்வாகத்தான் இருக்கும். முழுக்க முழுக்க ஒரு சாலையையும் வாழ்க்கை ஒரு சாலை எப்படி மாற்றி போடுது அப்படின்றத அந்த பைபாஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பைபாஸ் முன்னாடிலாம் போனீங்கன்னா இந்த கிராமம் மரங்கள் இருக்கும், இது இருக்கும், வயல்கள் இருக்கும், கிராமங்கள் சாலை ஊரை ஒட்டி போகும். ஆமா, இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு தாண்டி போயிடுச்சு. பைபாஸில் நம்ம பாலத்து மேலேயே போய்கிட்டே இருக்கிறோம். ஒன்றுமே நமக்கு கிராமங்களே பார்க்க முடியறதில்லை. வேகம் வேற. இப்படியான ஒரு வேக சூழலுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். அப்பண்ணசாமி அவர்களே, குழந்தைகள் இலக்கியத்தை எப்படி எழுத ஆரம்பித்தீர்கள்? அந்த குழந்தை இலக்கியங்களை மற்ற மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறீர்கள். அந்த பங்களிப்பு, உங்களுடைய பங்களிப்பு பற்றி சொல்லுங்களேன். காரணம், எனது குழந்தை பருவத்தில் நான் அனுபவித்த தனிமைதான். அப்படி ஒரு மறுக்கப்பட்ட குழந்தை பருவம் எனக்கு. இதனால் குழந்தைகள் மீது எப்போதுமே எனக்கு ஒரு தீராத ஏக்கம் இருந்து வந்தது. நான் தொலைத்த குழந்தைமையை தேடிக்கொண்டே இருக்கிறேன். எனது கதைகளிலும் சரி, இதை நீங்கள் காண முடியும். பொதுவாகவே குழந்தைகளுக்காகவே என் வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு எப்போதுமே உண்டு. அதற்கு வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தால் நான் குழந்தைகள் கல்வி தொடர்பாக நீண்ட பங்களிப்புகளை செய்ய எப்போதும் முயன்று வந்திருக்கிறேன். இந்த வகையில் கல்வி சார்ந்து நான் மொழியாக்கம் செய்த நூல்களும் மிக முக்கியமானவை. சிறார்களுக்கான கதைகளையும் மொழியாக்கம் செய்துள்ளேன். நானும் சில கதைகளை புனைவாக பயன்படுத்தி இருக்கிறேன். பொதுவான கதைகள் எழுதுவதற்கும் குழந்தைகளுக்கு எழுதுவதற்கும் என்ன வித்தியாசம்? குழந்தைகள் கதை எழுதுவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. நீங்கள் குழந்தையாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே குழந்தையாக இருக்க வேண்டும். குழந்தை எப்படி பார்க்கும்? குழந்தையின் உயரத்திலிருந்து பார்க்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் குழந்தை பருவத்தில் ஒரு தேரை பார்ப்பதற்கும் இப்போது நீங்கள் ஒரு தேரை பார்ப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அந்த 8 அடி 10 அடி உயர தேர் என்பது ஒரு சாதாரண குழந்தைக்கு பிரம்மாண்டமான சிற்பமாக இருக்கும். ஆனால் நமக்கு அது சாதாரணமாக இருக்கும். அப்படியான ஒரு உலகத்திற்குள், அப்படியான ஒரு மொழிக்குள், அப்படியான ஒரு கற்பனைக்குள் செல்பவனே சிறந்த சிறார் இலக்கியவாதியாக இருக்க முடியும். இப்படி நான் எழுதிய ஒரு கதை அதிசய அன்னப்பறவை. அந்த கதையை சுருக்கமாக சொல்லுங்க. ஆமாம், இந்த கதை என்பது ஒரு சென் பாணி கதை. அந்த ஊருக்கு ஒருவன் வருகிறான், இளைஞன் வருகிறான். அவனுக்கு வேலையும் இல்லை, பணமும் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் பூங்காவிலே உட்கார்ந்திருக்கிறான். அவனிடம் ஒரு புல்லாங்குழல் இருக்கிறது. அந்த புல்லாங்குழலை இசைத்து கொண்டே இருப்பான். எப்போதுமே பாடிக்கொண்டே இருப்பான். இரவு எங்காவது கிடைத்த இடத்துல தூங்குவான். இப்படி ஒரு நாள் ஒரு உணவு விடுதியின் வாசலில் தூங்கிக் கொண்டிருப்பான். அவனை அந்த உணவு விடுதியின் முதலாளி அழைத்து, ஏனப்பா அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்பார். அவனுடைய வாட்டத்தை பார்த்து அவரை அழைத்து சென்று அவருக்கு தேவையான பலகாரங்களை கொடுப்பார். அவன் என்னிடம் காசு இல்லை என்பான். இல்லை பரவாயில்ல, நீ சாப்பிடு என்று சொன்னோன் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு, அப்போது அவனுக்கு போக மனம் இருக்காது. எனக்கு ஒரு சின்ன ஒரு கறித்துண்டு கொடுங்க கேட்பான். அந்த கறித்துண்டை வச்சு அந்த விடுதியின் சுவரில் அழகான ஒரு அன்னப்பறவையை வரைவான். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி, நீங்கள் 3 தடவை கை தட்டினீங்கன்னா அந்த அன்னப்பறவை உயிர் தெழுந்து வரும், நடனமாடும். இது உங்களுக்கு ஒரு வியாபாரம் இதுக்காக, இதை ஒட்டி உங்களோட வியாபாரம் பெருகும். நீங்கள் என்ன செய்த உதவிக்கு நான் இதை உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்வார். உடனே, ஆனால் ஒரு நிபந்தனை, கடையில் கூட்டம் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கூட்டம் இல்லாத போது பயன்படுத்தினால் அது போய்விடும் என்று சொல்வார். முயற்சி பார்ப்பதற்காக, கைதட்டுவதற்காக அந்த முதலாளி முயல்வார், தடுத்து விடுவார். அதன் பிறகு ஒரு கடையிலும் நல்ல கூட்டங்கள் இருக்கும் பொழுது கைதட்டுவான். அந்த அன்னப்பறவை உயிர் பெற்று நடனமாடும். இதனால் அதனுடைய புகழ் ஊரெல்லாம் நாடெல்லாம் பரவி நல்ல வியாபாரம் பெரிய பணக்காரன் ஆகி விடுவார். மகிழ்ச்சியாக இருப்பார். அப்போது அந்த ஊருக்கு அந்த ராஜா வருவார். ஒரு வேலையாக வருவார்.
அப்போது இந்த கடை பற்றியும் அன்னப்பறவையை பற்றியும் கேள்விப்பட்டு அதை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எப்போதுமே அவருக்கு எப்போ உண்டு. அதற்காகவும் கூட வந்தார். ஆனால் அன்றைக்கு நேரம் ஆகிவிட்டது, மாலை வரைக்கும் மேல் ஆகிவிட்டது. இன்னும் ஆவல் தாங்காமல் அந்த கடைக்கு செல்கிறார். கட்டளை இடுகிறார், அந்த அன்னப்பறவையை வர சொல் என்று. இல்லை முடியாது அப்படிங்கிறான். இல்லை வர சொல்லணும் அப்படிங்கிறாரு. அவனுக்கு உண்மையை சொல்லவும் முடியல, மென்னும் முழுங்குறான். பட் அவருடைய அந்த ராஜா வச்சிருந்த படையை சேர்ந்த தளபதிகள்லாம் பிடித்து சங்கிலியால் கட்டுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் கைதட்டுறான். அந்த அன்னப்பறவை உயிர் பெற்று வருகிறது. ரொம்ப சோர்வாக இருக்கிறது. அப்படியே மயங்கி விழுகிறது. நடனமாடவில்லை, இறந்து போயிடுச்சு. ஆமாம், அதாவது அந்த நிபந்தனையை மீறி விட்டது என்பதால். இந்த ஒரு கதை குழந்தைகளுக்காக அவங்களுடைய மொழியில ஒரு எளிமையான சொற்களை கொண்டு அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை தந்திருக்கீங்க. அப்பண்ணசாமி அவர்களே, நீங்க நிறைய இதழியல் அனுபவம் உள்ளவர். பல ஊடக தளங்கள்ல நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. குறிப்பா இன்னைக்கு இணையம் எல்லோரும் பங்கேற்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. தமிழ்ல இணைய இதழ்கள் வந்தபோது அந்த முன்னோடி காலத்திலேயே நீங்கள் அந்த அனுபவம், அதில் பணியாற்றிய அனுபவம் இருந்தது. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அதாவது நமக்கு நான் அச்சு ஊடகம், தொலைக்காட்சி ஊடகம் இரண்டிலுமே பணியாற்றி இருக்கிறேன். இந்த இணையம் என்பது 90களின் இறுதியிலே தான் அறிமுகமாகிறது. அப்போதுதான் இணைய இதழ்கள் என்றெல்லாம் ஒன்று கிடையாது. இந்த மின்னஞ்சல் போன்ற வசதிகள் தான் உண்டு. அப்போதுதான் ஒரு புதிய முயற்சியாக தமிழிலே ஒரு முழுமையான நாளிதழை தொடங்க வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு 6ஆம் நிலை இணைய இதழை நாங்கள் தொடங்கினோம். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் மக்களின் உறவு பாலமாக திகழ்ந்தது. அன்றைக்கெல்லாம் இது போன்ற தகவல் தொடர்புகள் தெரியாது. இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் பல நாடுகளே வேலை பார்க்கிறார்கள். இங்கு என்ன நடப்பது என்பது அவர்களுக்கு தெரிவதற்கு பல நாட்கள் ஆகும். அதேபோல் அங்கு என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரிவதற்கு பல நாட்கள் ஆகும். ஆனால் இணையம் என்பது அதை உடைத்தது. இங்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பதிவிடும் பொழுது அது அடுத்த நொடியே உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய வகையிலே இருந்தது. இதனால் தமிழர்கள் உலகம் முழுவதும் பறந்து வாழும் தமிழர்கள் மத்தியிலே இந்த இணையம் என்பது மிக பரவலாக வரவேற்கப்பட்டது. அதே நேரத்திலே ஊடகமாகவும் நாங்கள் அது ஒரு தரமிக்க இதழாக நடத்தினோம். எப்படி தீபம், சுபமங்களா போன்ற இதழ்களை சொல்வார்களோ அதுபோன்று தரமான இதழ்களை நடத்தினோம். இங்கு இருக்கக்கூடிய வெகுஜன இதழ்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வணிக அம்சங்கள் இல்லாமல் நடந்தது. இதற்கு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டு இன்றளவும் 6ஆம் திணை என்றால் எல்லா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அறிவார்கள். 6ஆம் திணை என்பது 5 திணைகள் நமக்கு இருக்கிறது திணை வாழ்க்கை. அதில் 6வது திணை இணையமும் இணையம் சான்றது என்ற வகையிலே 6ஆம் திணை என்று நாங்கள் பெயர் வைத்தோம். பிடுங்கி நடப்பட்ட நாட்டுகளாக உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் உறவு பாலமாக அது திகழ்ந்தது. நாடகம் தொடர்பாகவும் நீங்கள் நிறைய வேலைகள் செய்திருக்கீங்க அப்பண்ணசாமி அவர்களே. நாடகத்தில் பங்கேற்றிருக்கீங்க, நாடகம் மொழிபெயர்த்திருக்கீங்க, நாடகங்களை தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கீங்க. எப்படி நாடகத்தில் ஒரு ஈர்ப்பு எப்படி வந்தது? ஆமாம், அதாவது நமக்கு ஒரு நீண்ட நாடக பாரம்பரியம் இருக்கிறது என்றாலுமே கூட இப்போ இடையிலே நாடகங்கள் என்பது ஒரு நகைச்சுவை துணுக்கு தோரணங்களாக இருந்தது. மற்ற இலக்கியங்கள் வடிவங்களுக்கு இருக்கக்கூடிய அளவிலே இதிலே நாடகங்கள் இல்லை என்ற குறை நவீன நாடகங்களின் வரவால் குறையத் தொடங்கியது. இது 80களில் தொடங்கியது. ஸோ இந்த நாடகங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றன. நிஜ நாடக இயக்கங்கள், 3ஆம் அரங்கு, வீதி அரங்கு, மக்கள் நாடகம் என்றெல்லாம். எனக்கும் இதிலே ஆர்வம் ஏற்பட்டு நான் 80கள் தொடர்ந்து நான் கோயில்பட்டியிலேயே 2 நாடக குழுக்களை நடத்தி இருக்கிறோம். அது நவீன நாடக இயக்கங்களில் ஒரு முன்னோடியான நாடக இயக்கம். ஏற்கனவே கூறியது போல கோயில்பட்டியிலே இலக்கியவாதிகள் அதிகம் என்பதால் அப்போதே அன்றைக்கு அந்தந்த அதாவது ஒவ்வொரு தடவையும் அந்த ஞாயிற்றுக்கிழமை கூடி நாங்கள் எதை நாடகமாக்கலாம் என்று பேசி முடிவு செய்து நாங்களே நாடக கதை எழுதி நாங்களே நடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிறு சிறு நாடகங்களாக நடித்தோம். அதன் பிறகும் நான் சென்னை கலைக்குழு, பல்கலைக்கழகம், ஆடுகளம் போன்ற நாடகங்களிலே முக்கிய பங்காற்றி வந்திருக்கிறேன். நாடக வாசிப்பு, நாடக முயற்சிகளிலும் இருந்திருக்கிறது. பட் இருந்தாலும் என்னால் தொடர்ந்து அதில் பணியாற்ற முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக. அந்த வகையில் நாடகங்கள் மொழிபெயர்த்திருக்கிறேன். அண்மையில் நான் இன்ஸ்பிரேஷனாக நினைக்கக்கூடிய பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களை குறித்த ஒரு நாடகம் எழுத வேண்டும் என்பதற்காக
பகத்சிங் வாழ்த்தடத்தையொட்டி மிகப்பெரிய பயணம் மேற்கொண்டு பஞ்சாபிலே, அமிர்தசரஸிலே, டெல்லியிலே போன்ற அவர் எங்கெல்லாம் பயணம் செய்தாரோ அங்கெல்லாம் பயணம் சென்று அவர் குறித்த தகவல்களை திரட்டி ஒரு நாடகம் எழுதியிருக்கிறேன். தூக்கிடப்பட்டதாலேயே நாங்கள் கொல்லப்படவில்லை என்பது நாடக தலைப்பு. இது ஒரு ஓரால் நாடகம். இதிலிருந்து மட்டும் ஒரு சிறு பகுதியை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். காலனி அரசால் கைது செய்யப்பட்டு தூக்கு கைதியாக சிறைப்பட்டிருந்தார். அப்படி சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருந்த காலத்தில் அவர் தனது வாழ்க்கையை அசைபோடுவதாக இந்த நாடகம் இருக்கும். மறுநாள் தூக்கு நிறைவேற்றப்படுகிறது. அந்த சூழலில் நாடகம் நிகழ்கிறது. ஒரே நடிகரால் நடிக்கக்கூடிய ஒரு நாடகம். ஆமாம், அவருடைய எண்ண ஓட்டங்கள். ஆமாம். இங்குள்ள சிறைவார்டன் மிகவும் அன்பானவர். என்ன காரணம் என்றே தெரியவில்லை. என் மீது மிகுந்த அதீத அன்பு வைத்திருக்கிறார். இங்கு நான் சுவாசிப்பது அவரால் தான். என் தோழர்கள் அனுப்பும் அத்தனை புத்தகங்களையும் அனுமதித்து விடுகிறார். என் மீது கொண்ட அன்பால் சில தினங்களாக ஒரு வேண்டுகோள் விடுத்து கொண்டிருக்கிறார். நான் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக கடைசி நாட்களிலாவது வாகா சிங் பாடல்களை பக்தியுடன் பாட வேண்டுமென்று விரும்புகிறார். இதை என்னால் மறுக்க முடியவில்லை. அதே சமயம் நான் ஒரு தெளிவான நாட்டியன் என்பதை அவருக்கு புரிய வைப்பேன். நானும் முன்பு தீவிர கடவுள் பக்தனாகத்தான் இருந்தேன். புரட்சிகர இயக்கத்தின் தேவைகள்தான் ஆட்டிய மாயைகளை அடித்துச் சென்றன. ஆனால் இதுவும் கூட என்னை சரிவர நாட்டியனாக மாற்றவில்லை. ஏனெனில் எங்கள் தலைவர்களும் இதே மாயைகளுக்கு ஆட்பட்டிருந்தனர். இதனால் எங்கள் கட்சிக்குள்ளேயே புதிய தேவைகள் உருவாயின. அவற்றை தேடும் முயற்சி நானும் இறங்கினேன். அதுதான் அறிவின் ஒளியை எனக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அந்த ஒளியை துணை கொண்டு புதிய திட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக நம்பினோம். அதை எவ்வாறு உருவாக்குவது என்ற கேள்விக்கு கட்டுனர் என்பதுதான் ஒரே பதிலாக இருந்தது. மீண்டும் சொல்கிறேன், கட்டுனர். எதையும் மூடத்தனமாக நம்பாதே. ஒரு பகத்சிங்கினுடைய குரலாக அந்த நாடகம் வந்து ஒலிக்கிறது. ஒரு நடிகர் நடிக்கக்கூடிய ஒரு ஓரால் நாடகம் என்பதாக எழுதியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி அப்பண்ணசாமி அவர்களே, உங்களை சந்தித்து உரையாடியதில். உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை, உங்களுடைய இலக்கிய அனுபவங்களை, உங்கள் பத்திரிகை அனுபவங்களை, குழந்தை இலக்கியம் தொடர்பாக உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் எங்கள் நேர்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். வானொலி நேயர்களோடு நான் எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பளித்த வானொலி நிலைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதுவரை இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். இந்த வார இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் எழுத்தாளர் எம். அப்பண்ணசாமி அவர்கள். உடன் உரையாடினார் அருணன்.